எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சில பேர் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நாமே தாழ்த்திக்கிட்டு நம்மளை நாம்ளே அசிங்கப்படுத்திக்கிட்டு, எனக்கு என்னவோ எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது, வேறு யாருக்கும் நடக்கிறது இல்லை, இன்னும் நேரம் கஷ்டகாலமாக இருக்குது, இப்படி ஒரு மாதிரி ஒரு புலம்புற கும்பலை நீங்கள் பார்க்கலாம். என்னையா வெயில் பா தலையாக புழக்குது அப்படிங்கிறது, என்ன மழை பாரு, எப்பா பாரு மழை அப்படி வாங்கிட்டு ஒரே புழுக்கமாக இருக்குப்பா, தலையை எரிச்சலாகுது இந்த ஊரில். என்னப்பா ஒரே புயலும் காற்றுமா இருக்குது, என்னப்பா இப்படி நடக்குது, நீ சரியில்லைப்பா, இப்படியே புலம்புறவனை பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம். இதை எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது வருஷா வருஷம் தான் மழை பெய்யுது, வருஷா வருஷம் தான் வெயில் அடிக்குது, வருஷா வருஷம் தான் புயல் அடிக்குது, இது எல்லாமே கடந்து போகக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் ஒரு மனசளவில் ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை நடைமுறை. எப்போ பாரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் வச்சு, இது எப்போதும் நடப்பது தான் என்று நீங்கள் எண்ணத்தை உருவாக்கினீங்கன்னா அதுவும் கடந்து போகணும்னு முடிச்சிட்டிங்க, எதுவுமே ஒன்றும் இல்லை, அது சப்ஜெக்ட் ஓவர். அதோட குறை சொல்வது தன்னம்பிக்கை இல்லாதவர்களின் கடைசி புகலிடம். நம்ம அரசியல்வாதிகளுக்கு பல பேருக்கு குறை சொல்வதை தவிர வேறு வழியாக ஒன்றுமே தெரியாது. இவன் அவனை திட்டுவான், இவன் அவனை திட்டுவான், இவன் அவனை திட்டுவான். யாராவது ஒரு பேப்பர்காரன் போய் சரி சார் குறையாக சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இதுக்கு மாற்று வழி என்னன்னு கேட்பாங்க, பேந்த மாதிரி முடிப்பான், பேந்த முடிப்பான். அவங்களுக்கு அது தெரியுது. நீங்கள் அவர் ரெண்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்க யார் இவனை திட்டினானோ அவன் திட்டினானோ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்று நண்பர்களாக இருப்பாங்க, இல்லைனாக்கா உறவுக்காரங்களாக இருப்பாங்க. நான் நேற்று மட்டும் சண்டை போட்ட மாதிரி வேலையில் பேசினா அப்படின்னா அதான் அங்கே இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம். நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு, நான் அவனை திட்டுற மாதிரி திட்டு, அவ்வளோதான். கடைசியில் ஏமாந்தவன் மக்கள் தான். இந்த குறை சொல்கிறவன் எல்லாருமே இப்படி தான், ஒரு மாதிரியான மக்கள் தான், இந்த மாதிரி மக்கள் தான். ஒரு குறைபடுவதும் ஒரு குறைபடுவதும் நல்லதல்ல, பிற கூறும் குறைகளை கேட்டுக்கொண்டு இருப்பதும் உங்கள் மன வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும். உங்களிடம் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் தான் வழி தேட வேண்டும். பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் வழி தேடணுமே தவிர வேற ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா, ஆடிட்டர் போய் பாருங்கள், ஃபைனான்ஸ் கன்சல்டண்ட்டை போய் பாருங்கள், அவங்க அதுக்கு 100 வழி சொல்லுவாங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா அதுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட், பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள், அவங்க 100 வழி சொல்லுவாங்க. லீகல் ப்ராப்ளமா அதுக்குன்னு லாயர் இருக்காங்க, லீகல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள், பல அட்டார்னிகள் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு சாதாரண போகிற வர ஃப்ரெண்டுக்கிட்ட போய் உறவுக்காரங்களை போய் ஒப்படைச்சோன்னா அவன்லாம் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவான், ஒருத்தனும் ஒரு உதவியும் செய்ய மாட்டான், அவங்க அதை பற்றி தெளிவும் தெரியாது, அவன் எதாவது ராங்காக கொடுப்பான், அதை போய் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு உள்ள ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆட்கேட்களில் போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியும். பிரச்சனைகளே வாழ்க்கை இல்லை, நீங்கள் எப்போ பாரு பிரச்சனைகளே நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. பிரச்சனைகள் வாழ்க்கை இல்லை, நீங்கள் உருவாக்காதீங்க, உருவாக்கிக்காதீங்க. நீங்கள் இது உங்களையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து நாம்ளே ஒரு மாதிரி ஒரு அழிவு பாதையை நோக்கி அதை அழைச்சிட்டு போயிடும். அதாவது மனசில் மலரில் ஒரு 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 விரக்தியை உருவாக்கி விட்ருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க, இல்லைன்னா சொல்ல வரவங்கிட்ட நான் அனுமதிக்காது. இந்த குறைபடும் சொற்கள் இருக்கு இல்லையா,
அவற்றுக்கு உங்கள் மனதையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி அதிகம். அதனால் அதுகளோடு அவங்க முதல்ல இந்த மாதிரி குறை சொல்ல எவனா ஒப்பாரி வைக்க வந்தாலும் அளவே பண்ணாதீங்க, பக்கத்தில் விடாதீங்க. சோக எண்ணங்கள் உங்கள் உடலை சோர்வு அடைய வைக்கும். இந்த சோகமான பாடல்களை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குமே தவிர உங்களை ஒரு மாதிரி அயற்சியை உருவாக்கும். அதே உத்வேகத்துடன் வரக்கூடிய பாடல்களை கேட்டு பாருங்கள், மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு, அதை கேட்டு பாருங்கள், ஒரு உத்வேகம் உருவாகும். அதே மனசு ஒரு குத்தாட்டம் போட வைக்கும். இதெல்லாம் இந்த சோக பாடல்லாம் ஒரு அளவுக்கு தான். உங்களை மனசை நல்ல நிலைமையில் வச்சுங்க, திடகான ஒரு நிலைமையில் வச்சுக்கோங்க. அதனால தான் கடவுளை பார்த்து போகும்போது, அதாவது நல்லவனையை போற்றி, வெற்றியாளனையை போற்றி, வல்லவனையை போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் மனசை தட்டி எழுப்பும். உங்கள் வீரத்தை வெளியில் கொண்டு வரும். வெற்றியாளனே போட்டினா வெற்றி, அதாவது உங்கள் வீரத்தை வெளியில் கொண்டு வரும். உற்சாகமான வார்த்தைகள் உங்களை உசுப்பேற்றி விடும். நரம்பு எல்லாத்தையும் அப்படியே புடச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷம் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, சோகப்பாட்டு இதெல்லாம் சோக பேச்சுக்கள், ஒப்பாரி வைக்கிறவங்க அருகிலேயே விடாதீங்க. இப்போது நீங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்க, நிறைய இந்த எக்ஸசைஸ் எடுக்கிற இடம், அப்புறம் ஏரோபிக் சென்டர், அதெல்லாம் நிறையா டான்ஸ் மாதிரிலாம் ஆடுவாங்க, பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வெஸ்டர்ன் மியூசிக்கை போட்டு சத்தத்தோடு போட்டு ஒரு உத்வேகத்தை கொடுப்பான். அதாவது 10 நிமிஷம் தண்டால் எடுக்கிறவன் 15 நிமிஷம் எடுப்பான். அந்த சந்தோஷம், அந்த சத்தத்தை கேட்டு. அதுதான் முக்கியம். களைப்பே தெரியாது. ஏன்? மனசை உத்வேகம் பண்ணுது, சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த வருத்தமாக ஒப்பாரி வைக்கிறவன் பசங்களை ஏன்னா பேசினான்னா பக்கத்திலே விடாதீங்க. அது உங்களையும் கெடுத்து அவனும் கெட்டு மற்றவனையும் கற்றுப்படுவாங்க. நல்லதை நினையுங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை பாருங்கள். வெற்றி உங்கள் பக்கமே. வெற்றி என்றுமே உங்கள் பக்கம்தான். எல்லாமே உங்களால் முடியும். வெற்றி உங்களை தேடி வரும். உத்வேகத்தோடு வாழுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். மீண்டும் சந்திப்போம்.